ஓகேங்களா? நீ ₹10 சம்பாரிச்சுட்டு, ஐயா எனக்கு ஒரு ₹10 குடுன்னா, அத என்னால குடுக்க முடியாது. இல்லையா? நான் ₹10 சம்பாதிக்கிறேன். ஐயா அதுல ₹1 கூட நான் குடுப்பேன் கண்டிப்பா. சோ ஓகே அவ்வளோதான் வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன? அவங்க நடந்தா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கல்லாம் விட்டுர்றாங்க. 25, 30 வயசு இருக்குது. பசங்க அவங்கலாம் ஒரு அப்பா, அம்மாக்குன்னு ஒரு விஷயம் அங்க எடுத்து வைக்கணும் இல்லையா? அவங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும், கொள்ளணும் நமக்கு ஒரு டெய்லி ஒரு ₹100, ₹200 குடுத்தாங்க இல்லையா? நீங்க அப்பா, அம்மாக்காக நீங்க சேர்த்து வைங்க. வீட்ல வந்து நம்ம அப்பா, அம்மாலாம் வந்து ஒரு 60 வயசு, 70 வயசு ஆயிடுச்சுனாக்கா, ஓகே அவ்வளோதான் வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன? அவங்க நடந்தா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கல்லாம் விட்டுர்றாங்க. ஸோ, அதுக்கு வந்து இவங்கலாம் வந்து இல்ல அவங்களையும் நம்ம கூட இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இல்லையா? ஸோ, அந்த மூளைலாம் செயலிழந்து இருந்திருக்கு. கை, கால் அவங்களால முடியல. நரம்பு எதுவும் இது பண்ண முடியல. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாரி இந்த 5,00,000 20,00,000 ஆகுது. இதெல்லாம் வந்து ஏழைங்களால பண்ண முடியுமா? அப்படின்னா, அதுக்கு கவர்மெண்ட் அந்த விஷயங்கள் நீங்க அவங்க எடுத்தா, அத கண்டிப்பா கம்மி பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ, இப்போ இருக்கிறவங்கலாம் நீங்க இது பண்ணலாம்ல. இப்ப நம்ம எவ்வளோ செலவு போறோம். இப்ப நம்ம அப்பா, அம்மாவ காப்பாத்தோம்னா, நீங்க இப்பயிலேருந்து அவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வருதுன்றாங்க. இப்ப நம்ம இருக்கிறப்ப நம்ம ஒரு 25, 30 வயசு இருக்குது. பசங்க அவங்கலாம் ஒரு அப்பா, அம்மாக்குன்னு ஒரு விஷயம் அங்க எடுத்து வைக்கணும் இல்லையா? அவங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும், கொள்ளணும் நமக்கு ஒரு டெய்லி ஒரு ₹100, ₹200 குடுத்தாங்க இல்லையா? நீங்க அப்பா, அம்மாக்காக நீங்க சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு நீங்க ஒரு சேவிங்ஸ்ல போட்டு வைங்க. ஒரு விஷயம் நமக்கு அவங்களுக்கு வர்றப்ப அத எடுத்து அவங்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பா எல்லாருமே அதானே ஆசைப்படுவாங்க. அத தவிர்த்து இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும். சார் சொன்னாரு இல்லையா? அன்பு. உண்மையிலேயே வந்து நீங்க வந்து ஜாலியா சந்தோஷமா இருந்தாங்க. உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். நீங்க வந்து சோர்வடைஞ்சு இதுக்கப்புறம் நம்மளால முடியாது. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. அப்படி நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க உடம்பு என்னதான் ஆரோக்கியமா நல்லா இருந்தாலுமே, நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, அது எங்கருந்து வேலை செய்ய போகுது? அவ்வளோதான். டவுன் ஆகி அப்படியே கிடக்கும். ஸோ நீங்க எல்லாம் பிரைட்டா இருக்கணும். நீங்க ஹேப்பியா, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இன்னொன்னு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. யாருக்கும் துரோகம் நினைக்கக் கூடாது. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைங்க. கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்போம். அதுதான் சார் சொன்னாருங்களா, கவர்மெண்ட் இதுக்கு ஒரு எடுத்து இத வந்து நம்ம இந்தியால செய்ய முடிஞ்சு, அந்த மிஷின்லாம் தயாரிக்கப்பட்டதுன்னா, அதுக்குண்டான காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல இதெல்லாம் வரும். இப்போ வந்து அத எடுத்திருக்காங்க. இது ஒரு முடிவா எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ யா ஒரு அவங்களால நடக்கவே முடியாது அப்படின்னு உட்கார்ந்திருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது ஃபியூச்சர்ல இன்னுமே அவங்களுக்கு நமக்கு நல்லது செய்யறதுக்காக அது வரும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம செயல்படுவோம். ஐயா? இல்லைங்கய்யா. நான் வீட்ல கோரிக்கை வச்சாலும் என்ன கேட்க மாட்றாங்க. இப்ப அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சு கண்டிப்பா நம்ம அரசாங்கம் நமக்காக செய்வாங்கன்ற நம்பிக்கையில தான் இத்தன வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். கண்டிப்பா பண்ணுவோங்கய்யா. என்ன உதவி வேணும்? சூப்பர்ங்க. கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணுவீங்க. உங்கள்ட்ட வந்து ஒரு ₹10 கேட்டா குடுக்க மாட்டீங்களா? நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அத கண்டிப்பா எல்லாருமே குடுப்போம். அதான் கடவுள் வந்து நம்மள படைச்சிருக்கு அதுதான். நீங்க அன்பா இருக்கீங்களா? பக்கத்துல என்னால ஒரு ₹10 ஆனா ஒரு ₹10 குடுனா எனக்கு அது ஸ்ட்ரென்த் இருந்தா ₹10 குடுப்பேன். நான் ₹100 சம்பாதிக்கிறேன்னா அதுல ₹10 குடுக்கறதுனால என்னால குறைஞ்சு போறது கிடையாது. ஓகேங்களா? நீ ₹10 சம்பாரிச்சுட்டு, ஐயா எனக்கு ஒரு ₹10 குடுன்னா அத என்னால குடுக்க முடியாது. இல்லையா? நான் ₹10 சம்பாதிக்கிறேன். ஐயா அதுல ₹1 கூட நான் குடுப்பேன் கண்டிப்பா. சோ அது எல்லாருமே பண்ணுவீங்க. சோ அந்த அன்பு தான். சென்னையில வந்து ஒரு ₹100யோட தான் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். சாப்பாடு கஷ்டம். ஒரு வேளை சாப்பாடே கஷ்டம் தான். இன்னையோட நான் வந்து 97வது நாள் சாப்பாடு போடுறேன். டெய்லி 50 பேருக்கு என் ஆஃபீஸ் கீழ. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் போட்டுட்டு தான் இருக்கேன் சாப்பாடு. டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு. விஜயகாந்த் சார் என்னைக்கு இது பண்ணாரோ, அவரோட இதுல போய் நான் சொல்லிட்டு வந்தேன். இன்னையோட 97வது நாள் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் உதவி பண்ணலன்னு சொல்லல. பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பண்ணுவாங்க. சாப்பாடுங்க சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் பண்ணுவேன். இன்னும் அந்த 50, 100 ஆகலாம். கண்டிப்பா பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. கடவுள் நல்லபடியா வச்சார்னா கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க் யூ.